Hello guys, welcome to Anasi Academy for TNPC. In this video, we are discussing about technical terms. Unit 4 இருக்கிற technical terms தான் பத்தி பார்க்க போறோம். இப்போ வந்து அதுல வந்து 4 டாபிக்ஸ் கொடுத்திருக்காங்க. ஆமாவா? technical termsல வந்து 4 டாபிக்ஸ் கொடுத்திருக்காங்க. First வந்து administrative terms. Next பாருங்க, அப்புறம் வந்து departmental related terms, அதுக்கப்புறம் general and official terms, official correspondence. இதெல்லாம் வந்து இந்த டேர்ம்ஸ்லாம் வந்து கொடுத்துருக்காங்க. ஒன்லி பேசிக்ஸ்ன்னு சொல்லிட்டு அதையும் மென்ஷன் பண்ணிட்டாங்க. அப்போ நம்ம பேசிக்ஸ் படிச்சாவே போதும். ஓகே, அதே மாதிரி நம்ம இது எதுக்காக கொடுத்துருக்காங்கன்னா வந்து நம்ம டிஎன்பிசி ஃபீல்டுக்குள்ள, அதாவது டிஎன்பிசி ஜாப் வாங்கிட்டு ஒரு ஃபீல்டுக்குள்ள போயிட்டோம்னா, ஒரு டிபார்ட்மெண்ட்குள்ள போயிட்டோம்னா சின்ன சின்ன பேசிக்ஸ் வேர்ட்ஸ் ஆச்சு நம்மளுக்கு தெரிஞ்சிருக்கணும், டேர்ம்ஸ் ஆச்சு தெரிஞ்சிருக்கணும். பெரிய பெரிய டேர்ம்ஸ் கூட நாங்க வந்து அங்க சொல்லி கொடுத்துக்கிறோம். பட் சின்ன சின்ன டேர்ம்ஸ்லாம் வந்து நீங்களே கத்துக்கிட்டு வந்தா கொஞ்சம் ஈஸியா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்து இதை வச்சிருக்காங்க. சரிங்களா? ஓகே, இப்போ நம்ம என்னென்ன டேர்ம்ஸ் எப்படி கொஸ்டின் கேட்பாங்கன்னு சொல்லிட்டு பார்த்துக்கலாம். ஃபர்ஸ்ட் பாருங்க, அட்மினிஸ்ட்ரேட்டிவ் டேர்ம்ஸ் வந்து எப்படி கொஸ்டின் கேட்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து கெசட் ஆஃபீஸர்னா யாரு? வாட் இஸ் த மீனிங் ஆஃப் த டேர்ம் கெசட் ஆஃபீஸர்? கெசட் ஆஃபீஸர்னா யாரு? ஆப்ஷன் பாருங்க, கவர்மெண்ட் எம்ப்ளாய் ஆன் கான்ட்ராக்ட். நோ, கான்ட்ராக்ட்ல இருக்கிறவங்க கவர்மெண்ட் எம்ப்ளாயின்னு சொல்ல முடியாது. ஆமாவா? an officer whose name is published in the gazette. இவங்களே வந்து அது மென்ஷன் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஆமாவா? ஸோ இது வந்து ஹோல்ட் வச்சுக்கலாம். a private employee வராது, none of the above இதுவும் வராது. அப்போ எது வரும்? ஆப்ஷன் பி தான் வரும். சரிங்களா? இந்த மாதிரி தான் கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. ஓகே, இங்க பாருங்களேன், இன்னும் கொஞ்சம் டஃப் பண்ணணும்னா வந்து அப்ரிவேஷன்ஸ் மாதிரி கேட்கலாம். சரிங்களா? Which of the following terms refers to the temporary government order? Temporary government order வந்து சொல்றது இது அப்படி சொல்லி கேட்டிருக்காங்க. Temporary government orderனா வந்து GORT. RTனா வந்து read text. இதுதான் வந்து temporary government order. சரிங்களா? இதுதான் வந்து சொல்லியிருக்காங்க. இந்த ஒவ்வொன்றுத்துக்கும் இங்க வந்து எலாபரேட் பண்ணி கொடுத்துருக்கேன் பாருங்க. ஓகே, இந்த மாதிரி சின்ன சின்ன அப்ரிவேஷன்ஸ் எல்லாம் பார்த்து வச்சுக்கணும். ஓகே, நெக்ஸ்ட் பாருங்க, டிபார்ட்மெண்ட் ரிலேட்டட் டேர்ம்ஸ்னா என்னன்னு பாருங்க. மின்சாரத்துறை மின்சாரத்துறை இஸ் ரெஃபர்ட் டு த இங்கிலீஷ் ஆஸ். மின்சாரத்துறைக்கு என்ன சொல்லுவோம்? எலக்ட்ரிசிட்டி டிபார்ட்மெண்ட். ஆமாவா? அப்போ ஆப்ஷன் சி. நெக்ஸ்ட் பாருங்க, ஜெனரல் அண்ட் அஃபிஷியல் டேர்ம்ஸ். இப்போ வந்து த டேர்ம் என்க்ளோஸ்ட் இன் த அஃபிஷியல் கம்யூனிகேஷன் ரெஃபர்ஸ் டு. என்க்ளோஷர் இது வந்து எதுக்கு சொல்லுவோம்? என்னோட லெட்டர் கூட இது அட்டாச் பண்ணிருக்கேன் அப்படின்னு சொல்றதுன்னு என்க்ளோஷர் சொல்ல முடியும். ஆப்ஷன் பாருங்க, the inside cover no, அப்புறம் வந்து attachment with a letter சேம் அதே வந்திருக்கு. confidential seal none of the above இதுவும் வராது. ஸோ இது எதுவுமே வராது, பி மட்டும் தான் வரும். attachment with a letter இது மட்டும் தான் வரும். சரிங்களா? மெமோ. மெமோ அப்படின்னு சொல்றது வந்து ஆஃபீஸ் கரஸ்பாண்டன்ஸ் எதை சொல்லுவாங்க? ஆஃபீஸ் நோட்ஸ் ஆர் ரிமைண்டர்ஸ் தான் மெமோ அப்படின்னு சொல்லுவாங்க. சரிங்களா? நெக்ஸ்ட் பாருங்க, அஃபிஷியல் கரஸ்பாண்டன்ட் எல்லாமே அந்த பேசிக்ஸ்ல கவர் பண்ணிருக்கேன். அந்த ஃபர்ஸ்ட் அந்த ஜிஓ அது மட்டும் தான் கொஞ்சம் டஃபா கேட்டாங்கன்னா என்ன பண்றது அப்படின்னு சொல்லிட்டு அது மட்டும் தான் கொஞ்சம் அந்த மாதிரி எடுத்து வச்சிருக்கேன். மற்றதெல்லாம் வந்து சிம்பிளா தான் இருக்கும். இது பாருங்களேன், இந்த மாதிரி வந்து அப்ரிவேஷன் கேட்டா என்ன பண்றதுன்னு பாத்தீங்கன்னா மோஸ்ட் ஆஃப் ஆல் கேட்க மாட்டாங்க. ஏன்னா பேசிக்ஸ் கொடுத்துட்டாங்க. சப்போஸ் கேட்டு நம்ம தெரிஞ்சு வச்சுக்கணும் இல்லையா? அதான் சொல்றேன். அஃபிஷியல் கரஸ்பாண்டன்ட் என்னன்னு பாத்தீங்கன்னா வந்து டெமி அஃபிஷியல் லெட்டர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே, டெமி அஃபிஷியல் லெட்டர் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. அது வந்து பி ஆப்ஷன். ஓகே ஓகே, டு பி புட் அப் ஃபார் ப்ரூஷியல், அதாவது டு பி புட் அப் ஃபார் அ ப்ரூஷியல்னா வந்து பார்வைக்கு வை அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்றதா வந்து டு பி புட் அப் ஃபார் அ ப்ரூஷியல் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. சரிங்களா? அப்ப அதுக்கான மீனிங் உள்ள சென்டென்ஸ் எங்க இருக்குன்னு பாருங்க. forward it to the office, submit for review, copy it and send, return to the sender. எது வரும்? பார்வைக்கு வை அப்படின்னு சொல்றப்போ submit for review. ஓகே, இதுதான் வந்து வரும். ஆப்ஷன் பி. இந்த மாதிரி தான் டேர்ம்ஸ் கேட்பாங்க. சரிங்களா? ரொம்ப கஷ்டமான இருக்காது, சிம்பிளா தான் இருக்கும். இதை நான் கொண்டு வந்துக்கிறேன்னா டஃபா கேட்டாலும் நம்ம ஆன்சர் பண்ணணும், இந்த மாதிரி சிம்பிளா கேட்டாலும் நம்ம ஆன்சர் பண்ணணும். சரிங்களா? பேசிக்ஸ் டேர்ம்ஸ் தான் கொடுத்துருக்காங்க, ஒரு பிரச்சனையும் இல்லை. ஓகே, ஸோ நம்ம ஈஸியா வந்து கிளியர் பண்ணிடலாம் அந்த கொஸ்டினை. எத்தனை மார்க் கொடுத்துருக்காங்க? எத்தனை கொஸ்டின் கொடுத்துருக்காங்க? 10 கொஸ்டின்ஸ் இருக்கு. சரிங்களா? இந்த 10 கொஸ்டின் நம்ம ஈஸியா போட்டுடலாம். இதுல வந்து அட்மினிஸ்ட்ரேட்டிவ் டேர்ம்ஸ் தான் என்ன அப்படின்னு சொல்லிட்டு லைனா வந்து கொடுத்து வச்சிருக்கேன். ஓகே, இங்க பாருங்க, அட்மினிஸ்ட்ரேட்டிவ் டேர்ம்ஸே வந்து எவ்வளவு போகும்னா ஒரு 150 போகும்னு நினைக்கிறேன். ஆமா, 150 இருக்கு. சரிங்களா? அஃபிஷியல் டேர்ம்ஸே
நீங்க வந்து இத சும்மா ரொம்ப பேசிக்ஸா தான் இருக்கும். ரொம்ப ஹை லெவல்லாம் இருக்காது. பேசிக்ஸா தான் இருக்கும். என்னன்னா இது தமிழ்ல என்ன மீனிங் அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பேன். சரிங்களா? நெக்ஸ்ட் பாருங்க. டிபார்ட்மெண்ட் டேர்ம்ஸ்னால டிபார்ட்மெண்ட் வைஸா கொடுத்துருக்கேன். என்னென்ன லேண்டு, ரெவன்யூ டிபார்ட்மெண்ட், எஜுகேஷன், ஹெல்த், டிரான்ஸ்போர்ட், அக்ரிகல்ச்சர் டிபார்ட்மெண்ட், பப்ளிக் ஒர்க் டிபார்ட்மெண்ட், அதாவது பிடபிள்யூடி. ஓகே. நெக்ஸ்ட் பாருங்க. ஃபுட்டு, அதுக்கப்புறம் லேபர் அண்ட் எம்ப்ளாய் டிபார்ட்மெண்ட், எலக்ட்ரிசிட்டி, முனிசிபல் அட்மினிஸ்ட்ரேட்டர், social welfare and women empower, tourism, culture, religious endowment, finance department, fishery department, law department, water resource department, revenue administration. Next பாருங்க, public health department, அப்புறம் information technology, social justice and empowerment, அப்புறம் housing and urban development department. இப்படின்னு சொல்லிட்டு 24 டிபார்ட்மெண்ட்ஸ்க்கு கொடுத்து வச்சிருக்கேன். சரிங்களா? வெறும் பேசிக்ஸா தான் இருக்கும். ஒவ்வொரு நாளைக்கு ஒரு 10 கூட இருக்காது. ஒரு சில இடத்துல 10 கூட இருக்காது. சிம்பிளா தான் இருக்கும். சரிங்களா? ஓகே. அஃபிஷியல் கரஸ்பாண்டன்ஸ் டேர்ம்ஸ் தான் என்ன, சின்ன சின்ன குட்டி குட்டியா. இப்போ எப்படின்னா வந்து இப்போ லெட்டர் கொடுக்குறோம்னா அதை நம்ம இங்கிலீஷ் டு தமிழ் டிரான்ஸ்லேட் பண்ண கற்றுக்கணும், தமிழ் டு இங்கிலீஷ் டிரான்ஸ்லேட் பண்ண கற்றுக்கணும். டிரான்ஸ்லேஷன் தனியாகவே நம்மளுக்கு இருக்கு. அதை தவிர்த்து இதையும் கொடுத்துருக்காங்க. சரிங்களா? இது எப்படி நம்ம பண்ணணும் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. லெட்டர்னா கடிதம் நமக்கு தெரியாதா? இந்த மாதிரி சின்ன சின்ன டேர்ம்ஸே வந்து கொடுத்துருக்காங்க. சரிங்களா? இப்போ ஆஃபீஸ்ல ரெகுலரா யூஸ் பண்ண டேர்ம்ஸ் வந்து கொடுத்துருக்கு. சரிங்களா? எல்லாமே வந்து 100 இருக்கும், இல்லை 150 இருக்கும். சரிங்களா? ஓகே. டெக்னிக்கல் டேர்ம், ஜெண்டர் அண்ட் அஃபிஷியல்ஸ் பாருங்க. அட்மினிஸ்ட்ரேஷன் என்ன, பியூரோக்ரஸினா என்ன, பாலிசினா என்ன அப்படி சொல்லிட்டு எல்லாத்துக்குமே தமிழ் மீனிங் கொடுத்துருக்கு. ஸோ தமிழ் இது எப்படி சொல்லுவாங்க அப்படி சொல்லிட்டு எல்லாமே கொடுத்துருக்கு. 100 இருக்கும், இல்லை 100+ இருக்கும். இது நீங்க படிச்சாவே போதுமானதா தான் இருக்கும்னு நினைக்கிறேன். சரிங்களா? வேற ஏதாச்சும் இதுக்கு மீறி நீங்க படிக்கணும்னா வந்து எதுல போய் படிக்கிறீங்கன்னா ஸ்கூல் புக்ஸ் அதெல்லாம் வந்து கீழே பின்னாடி லெசன் முடிச்சுட்டு பாத்தீங்கன்னா வந்து டேர்ம்ஸ் கொடுத்துருப்பாங்க, டெர்மினாலஜிஸ்லாம் கொடுத்துருப்பாங்க, அதுக்கான மீனிங்ஸும் கொடுத்துருப்பாங்க. அது நீங்க படிச்சாவே போதுமானதா இருக்கும். சரிங்களா? ரொம்ப ஹையா எஃபோர்ட் போட்டு நம்ம நிறைய தெரிஞ்சுக்கணும்னு சொல்லி படிக்காதீங்க. ஜஸ்ட் இதுக்கு எவ்வளவு தேவை அதை மட்டும் பார்த்து நீங்க படிச்சாவே போதுமானதா இருக்கும். ஏன்னா அவங்க கொடுத்துருக்கிறது பேசிக்ஸ். படிக்கணும்னு நினைச்சா படிக்கிற தப்பு கிடையாது. பட் இருக்கிற டைம் வந்து நம்ம யூட்டிலைஸ் பண்ணி கரெக்டா அவங்க சொன்ன அளவுல படிச்சுட்டு நம்ம பாஸ் ஆகிட்டு போயிட்டு அதுக்கப்புறம் தெரிஞ்சுக்கலாம், பிரச்சனை இருக்காது. ஓகே. ஸோ டைம் வேஸ்ட் பண்ணாம பேசிக்ஸையும் கொடுத்துருக்காங்க, பேசிக்ஸ் படிச்சு நான் வந்து தெளிவாயிட்டு பாஸ் பண்ணிட்டு போறது நல்லது. சரிங்களா? ஓகே கைஸ், இதெல்லாம் வந்து நான் டிஸ்கிரிப்ஷன்ல அட்டாச் பண்ணிடுறேன். நீங்க வந்து இதை டவுன்லோட் பண்ணிக்கோங்க. சரிங்களா? தேங்க்யூ ஃபார் வாட்சிங் கைஸ். கீப் சப்போர்ட்டிங் அஸ். தேங்க்யூ.